அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகள் நடக்கிறார்கள். யாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் நம்மளுக்கு என்ன இருக்கா? இல்லப்பா. அப்படிலாம் நம்ம என்ன நம்மளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நம்மளை யாரும் கெடுக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம நறுங்குண்ட இருதயத்தோட என்ன செய்வோம்? தேவ சமூகத்துக்கு உரியவர்களாக நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சு நம்ம ஒண்ணு என்ன செய்ய போறது இல்ல, செய்ய போறது இல்ல. அடுத்து 4. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் என்ன செய்வீர்? கற்பித்தீர். அவருதான் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கணும். நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா வேதத்தின் ரகசியத்தை கத்துக்கிறதுக்கு நம்ம ஞானிகள் என்னது கிடையாது. நிறைய பேர் எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க தேவ பிள்ளைகளே கிடையாது, தேவனுடைய ஆவியில வழிநடத்தப்படுறவங்க இல்ல. அடுத்து 5. உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை சிறப்படுத்தப்பட்டால் நலமாயிருக்கும். எப்படி? என்னுடைய பிரமாணங்களை உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என்ன செய்யணும்? என் நடைகள் என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தப்பட்டால். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? நீங்க என்னை ஸ்திரப்படுத்துங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது எல்லாமே தேவனுடையது, நம்மளுடைய தகுதி எதுவுமே கிடையாது.